பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நமது இலக்கு என்ற ஒரு தலைப்பு இந்த பயான் நிகழ்ச்சியிலே வழங்கப்பட்டிருக்கிறது. நமது இலக்கு என்ற இந்த தலைப்பின் கீழ் சில முக்கியமான விஷயங்களை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டியிருக்கிறோம். ஒரு பள்ளிக்கூடத்திலே பயிலக்கூடியவன் சிறந்த மதிப்பெண்ணை பெற வேண்டும், உயர்ந்த அந்தஸ்தை பெற வேண்டும் என்பது அவனுடைய இலக்காக இருப்பது போல, ஒரு இடத்திற்கு வேலை தேடி வரக்கூடியவன் நல்ல தரமான சிறந்த அதிக சம்பளம் வாய்ந்த குறைந்த வேலையை செய்யக்கூடிய வேலையை எதிர்பார்ப்பது அவனுடைய இலக்கு என்பதை போல, தன் குடும்பத்தை விட்டு பிரிந்து தன்னுடைய பெற்றோருக்கு செய்ய வேண்டிய உபகாரங்களையும், தன்னுடைய மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும், தன் பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளையும் கொஞ்சம் தாமதம் செய்துவிட்டு பல ஆண்டு காலமாக இங்கே வந்து நம்முடைய குடும்பத்தை மேம்படுத்த வேண்டும் என்ற இலக்கோடு வந்திருக்கக்கூடியவர்களுக்கு அது ஒரு இலக்காக இருந்தாலும், இந்த அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட, அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும் என்ற கொள்கையை ஒப்புக்கொண்ட ஒரு முஸ்லிமுடைய இலக்கு என்னவாக இருக்க வேண்டும் என்பதை பற்றிய சிந்தனை தான் இன்றைய காலகட்டத்தில் நமக்கு மிக அவசியமாக இருக்கிறது. ஏனென்று சொன்னால், இந்த குறுகிய காலகட்டத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த மனிதன் என்றைக்காவது ஒரு நாள் மரணம் என்ற ஒன்றை அவன் கண்டிப்பாக சந்தித்தே தீர்வான் என்பதில் இரண்டு கருத்துக்கு இடமில்லை. அந்த கருத்து வேறுபாடு இல்லாத இந்த மரணத்தை சந்தித்த பிறகு நாளை மறுமை விசாரணைக்கு உள்ளாக போகிறான். அந்த மறுமை விசாரணையினுடைய முதல் கேள்வி என்னவாக இருக்குமோ, அந்த முதல் கேள்விக்கான பதில் சரியாக இருந்தால் இந்த உலகத்தில் வாழ்ந்த வாழ்க்கைக்கான ஒரு சரியான அர்த்தம் கிடைத்து அவன் சொர்க்கத்திலே நுழைந்து விடுவான். இந்த உலகத்திலே வாழ்ந்த இவனுடைய இலக்கு சிறப்பாக முடிந்துவிடும். அந்த மறுமை விசாரணையினுடைய கேள்வித்தாளின் முதல் கேள்விக்கு சரியான பதிலை இவனால் சொல்ல முடியாவிட்டால், நாளை மறுமையை சந்திக்கும் பொழுது இந்த உலகத்தில் தன்னுடைய ஒரு முஸ்லிமுடைய இலக்கு என்னவோ அதை சரியாக அடையாதவனாக நாளை மறுமையில் சந்திக்கும் பொழுது நரகவாசியாக அவன் மாறிவிடுகிறான். அப்படிப்பட்ட முதல் கேள்வி என்ன? அதைத்தான் நமது இலக்கு என்பதை அடிப்படையாக வைத்து இன்றைக்கு தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. நாளை மறுமை நாளில் அல்லாஹ்வின் முன்னால் விசாரிக்கப்பட இருக்கக்கூடியவர்களே முஸ்லிம்கள் மட்டும்தான். காபிர்களுக்கு விசாரணை அல்ல. அவர்கள் நிரந்தர நரகவாசிகள் என்று ஓரம் கட்டப்பட்டு நரகவாசிகளாக நரகத்திலே முகம் குப்புற இழுத்து தரதரவென்று இழுத்து தள்ளப்பட்டு விடுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஸ்லிம்களிடத்தில் தான் தன்னுடைய விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கின்றான். அந்த முஸ்லிம்களிடத்திலே விசாரணையை தொடங்க ஆரம்பிக்கும் பொழுது இவன் அல்லாஹ்வை வணங்கி இருப்பானே, ஆனால் இவனை ஒரு முஸ்லிமாக, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்காத ஒரு முஸ்லிமாக இவன் இந்த உலகத்தில் வாழ்ந்திருப்பானே, ஆனால் அப்பொழுதுதான் இவனை சொர்க்கவாசியாக தேர்ந்தெடுப்பதா நரகவாசியாக தள்ளிவிடுவதா என்பதை பற்றிய முடிவுக்கே அல்லாஹ் வருகிறான். ஏனென்றால் அந்த நேரத்தில் அவன் முஸ்லிமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவன் ஒரு விசாரணைக்கு உள்ளாகிறான். அந்த விசாரணையுடைய முதல் கேள்வியாக இருப்பது என்ன என்பதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரொம்ப அழகா சொன்னார்கள். அதுதான் நம்முடைய இலக்காக இந்த சமுதாயத்தில் இருந்தாக வேண்டும், நம்முடைய வாழ்க்கையிலே கடைபிடிக்கப்பட வேண்டும், நம்முடைய வாழ்க்கையில் தொடர்ச்சியாக அமல் செய்யப்பட வேண்டும். அந்த ஒரு அடிப்படையான அம்சம் நம்மிடத்தில் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக, இலகுவாக, எளிதாக நம்முடைய எல்லா காரியங்களும் சீரடையக்கூடிய ஒரு நல்ல அம்சங்கள் நமக்கு ஏற்பட்டுவிடும். என்ன? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக ஒரு செய்தியை குறிப்பிடுகிறார்கள். சஹீஹ் முஸ்லிம் என்ற ஹதீஸிலே அதை பார்க்கிறோம். இன்ன அவ்வளமா யுஹாஸபு பிஹில் அப்து யௌமல் கியாமா, நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய அடியானிடத்திலே முதலாக விசாரிக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் அஸ்ஸலாத், தொழுகையை பற்றிய கேள்வி. இன் சலுஹத், அந்த தொழுகை இவனுக்கு சரியாக இருந்து விட்டால், அது முறையாக அமைந்து விட்டால், அது தொடர்ச்சியாக பேணப்பட்டு விட்டால், ஃபகத் அஃப்லஹ, அவன் வெற்றி பெற்று விடுகிறான்.
அஞ்சா மகத்துவமிக்க வெற்றியை அடைந்து விடுகிறான். இல்லை என்றால் அவன் நாசம் அடைந்து விடுகிறான். அதோடு முடிந்து விட்டது வாழ்க்கை. எந்த காரணத்தினால் இவன் சொர்க்கவாசியாக அங்கே தேர்ந்தெடுக்கப்பட போகிறானோ அந்த முதல் அம்சமாக இருக்கக்கூடிய அந்த தொழுகை இவனிடத்தில் சரியாக இருந்தால், முறையாக இருந்தால், தொடர்ச்சியாக இருந்தால், அது அல்லாஹ்வுக்காக செய்யப்படுவதாக இருந்தால் கண்டிப்பாக அந்த முதல் கேள்வியிலேயே இவன் பரிபூரண வெற்றி பெற்று சொர்க்கவாசியாக ஆகிவிடுவான். மறுமையினுடைய நம்முடைய முதல் இலக்காக இருப்பது மறுமை வெற்றி. அந்த மறுமை வெற்றிக்கு முதலாக இலக்காக இருப்பது இந்த தொழுகை. இது நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். முதல் இலக்கின் முதல் இலக்கு, நம்முடைய முதல் இலக்காக இருப்பது இந்த உலகத்திற்கு பிறகு நாம் சந்திக்கின்ற அந்த மறுமை வாழ்க்கையில் நரகத்திலிருந்து காப்பாற்றப்பட்டு சொர்க்கத்திற்கு செல்ல வேண்டும் என்ற வெற்றி முதல் இலக்காக இருந்தாலும் அந்த இலக்கிற்கு என்ன நோக்கம் தேவை, என்ன காரண காரியம் தேவை, எந்த பணி செய்யப்பட வேண்டும் என்றால் இன்னொரு முக்கியமான அம்சம் இருக்கிறது. அது மறுமையிலே விசாரிக்கப்பட இருக்கின்ற முதல் கேள்வி. அந்த முதல் கேள்வியை வைத்துத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனை படைத்த நோக்கத்தை இந்த மனிதனிடத்திலே பார்க்க போகின்றான். இந்த மனித சமுதாயம் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் ஏதோ சும்மாக வீணாக விளையாட்டிற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்ற அடிப்படையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுமை வராது என்ற சிந்தனையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் இவர்களை பார்த்து இந்த இரண்டு கற்பனையும் தவறு, அது நிரந்தரம் அல்ல, அது பொய் என்பதாக சொல்கிறான். அஃப ஹஸிபுத்தும் அன்னமா ஹலக்னாக்கும் அபஸா, உங்களை வீணுக்காக வெற்றிக்காக படைத்திருக்கிறேன் என்று நினைக்கிறீர்களா? அன்னக்கும் இல்லைனா லா துர்ஜவுன், நாளைக்கு என்னிடத்திலே மறுமையிலே ஒன்று கூட்டப்பட மாட்டீர்கள் என்று நினைக்கிறீர்களா? ரெண்டும் தப்புங்க. அல்லாஹ் நீங்கள் வீணுக்காக படைக்கப்படவும் இல்ல, என்னிடத்துல ஒன்று கூட்டப்படாம இருக்கவும் மாட்டீங்க. நீங்க ஒரு காரண காரியத்தோடு படைக்கப்பட்டிருக்கிறீங்க, நாளைக்கு மறுமையில என்கிட்ட ஒன்று கூட்டப்படுவீங்க அப்படின்னு அல்லாஹ். அப்ப அல்லாஹ் எதற்காக இந்த மனிதனை படைத்திருக்கிறான்? சும்மா படைச்சிருக்கிறான்? அட நாம எந்த காரியத்தை செஞ்சாலும் காரண காரியத்தோடு, ஒரு நோக்கத்தோடு, ஒரு லட்சியத்தோடு, ஒரு முக்கிய அம்சத்தை வலியுறுத்தி அதை முன்னிறுத்தி காரியத்தை செய்யறோம். வெட்டிக்காக வீணுக்காக எதையும் செய்யறது இல்ல. எந்த செயலை செய்வதாக இருந்தாலும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்கிறோம். நாம் தயாரிக்கிற ஒரு குண்டூசியாக இருந்தாலும் கூட 4 பேப்பர்களை காப்பாற்றி அதை சொருகி வைத்து அதை காற்றில் பறக்க விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக என்ற ஒரு காரணத்தை சொல்கிறோம். உலகத்திலே நாம் தயாரிக்கிற ஒரு குண்டூசியிலிருந்து பெரிய பெரிய பூதகரமாக இருக்கின்ற வாகனங்களை எல்லாம் படைக்கின்றோம், கண்டுபிடிக்கின்றோம், தயாரிக்கின்றோம். இத்தனைக்கும் தக்க காரணத்தை தெளிவாக சொல்கிறோம். நாம் தற்காலிகமாக இருக்கக்கூடிய குறைந்த நிமிடங்கள் நம்மிடத்தில் இருக்கக்கூடிய சில பொருட்களை தயாரிக்கிறோம், அதற்கு காரணம் சொல்கிறோம் என்றால் இந்த உலகத்திலே வாழ்கின்ற நாம் குறுகிய காலகட்டத்தில் ஏதோ ஒரு குறுகிய சந்தர்ப்பத்தில் வாழ்கிற நாம் எந்த காரணத்திற்காகவும் படைக்கப்படவில்லை, வீணுக்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சிந்திக்கலாமா? எந்த காரியத்தை செய்தாலும் ஒரு லட்சியத்தை யோசிக்கின்ற மனிதா, உன்னை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த லட்சியத்திற்கு படைத்திருக்கிறான் அதை சிந்தித்தாயா? அல்லாஹ் கேட்கிறான். நீ செய்யும் போதெல்லாம் ஒரு காரணம், நான் செஞ்சா மட்டும் அது விளையாட்டா? அப்படி நீ நினைச்சுக்கிற. அப்படி நினைக்காத. உன்னை ஒரு காரண காரியத்தோடு தான் நான் படைத்திருக்கிறேன். என்ன காரணம்? வமா கலத்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅபுதூன், மனிதர்களையும் ஜின்களையும் என்ன வணங்குறதுக்கு மட்டும்தான் படைச்சிருக்கிறேன். என்னை வணங்குறதுக்கு மட்டும்தான் படைச்சிருக்கிறேன். வணங்குறதுக்கு மட்டும்தான் படைச்சிருக்கிறேன். அதுவும் என்ன வணங்குறதுக்கு தான் படைச்சிருக்கிறேன். பாத்தீங்களா அல்லாஹ் சொல்றது? வணங்குறதுக்கு படைச்சிருக்கிறேன்னு சொன்னா வணங்குறோம்ல, இந்த கல்ல வணங்குறோம்பாங்க, வணங்குறோம்ல, இந்த சிலுவையை வணங்குறேன்னு சொல்லுவாங்க, வணங்குறோம்ல, இந்த கபர்ல வணங்குறேன்னு சொல்லுவாங்க. வணங்குறதுக்கு படைக்கல, என்ன மட்டும் வணங்க படைச்சிருக்கிறேன். என்ன மட்டும் வணங்கினேன்னு சொன்னா அதனால் எனக்கு எந்த நன்மை இல்ல. அல்லாஹ்வை மட்டும் இந்த உலகம் எல்லாம் சேர்ந்து வணங்கவே மாட்டோம் என்று முடிவெடுத்தாலும் அல்லாஹ்வுடைய அந்தஸ்துல கடுகளவு குறைஞ்சிராது. அல்லாஹ்வை கண்டிப்பாக இந்த உலகம் அத்தனையும் சேர்ந்து வணக்கசாலியாக அல்லாஹ்வை மட்டும் இபாதத் செய்யக்கூடியவர்களாக, அவனுக்கு சஜிதா செய்யக்கூடியவர்களாக முன்னேறி வந்து விட்டால் இந்த உலக மக்கள் அத்தனை பேரும் சேர்ந்து செய்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய இஸ்ஸத் கொஞ்சம் கூட கூடாது. இருக்கிற இறைவனுடைய இஸ்ஸத் அப்படியே தான் இருக்கும். அப்ப எதுக்கு வணங்க சொல்கிறான்? நம்முடைய நன்றித்தனத்தை நம்மிடத்திலே எடுத்துக்காட்ட பார்க்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். நமக்கு ஒரு காரியத்தை, ஒரு அருட்கொடையை புரிந்த ரப்புல் ஆலமீனுக்கு, அவனை காணாத இந்த மனிதனுக்கு, அவனை நேரில் பார்க்காத இந்த மனிதனுக்கு இந்த ரப்புல் ஆலமீன் கொடுத்திருக்கிற ஏராளமான அருட்கொடைகளை எல்லாம் யோசித்து பார்த்து அந்த நன்றி உணர்வு இவனிடத்தில் தென்படுகிறதா என்பதை அல்லாஹ் பரிசோதிக்கின்றான். ஏன் தெரியுமா? இவ்வளவு அருட்கொடைகளை கொடுத்த உனக்கு
எனக்கு நீ நன்றி செலுத்தாமல் வாழ்ந்து விட்டால் உன் கண் முன்னால் உன்னை பெற்றெடுத்த தாய்க்கு நீ எப்படி நன்றி செலுத்த போகிறாய்? தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. நீ பெற்றெடுத்து உருவாக்கி இருக்கிற பிள்ளை உனக்கு எப்படி நன்றி செலுத்த போகிறான்? உன் சகோதரனுக்கு நீ எப்படி நன்றி செலுத்த போகிறாய்? உன் கண் முன்னால் உன் அண்டை வீட்டுக்காரன் உனக்கு நீ உயிருக்காக போராடி கொண்டிருக்கும் பொழுது, துடிதுடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவன் செய்த உதவிக்கு நீ எப்படி நன்றி செலுத்த போகிறாய்? அந்த நன்றி உணர்வு உனக்கு எப்படி வரும்? இவ்வளவு அருட்கொடைகளை பொழிந்த எனக்கே நீ நன்றி செலுத்தாத நன்றி கெட்டவனாக வாழ்கிறாய், படைத்தவர்களுக்கு நீ எப்படி செலுத்துவாய்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மனிதனுக்கு நன்றி உணர்வு வர வேண்டும் என்பதற்கு இதை சிந்திக்க சொல்கிறான். எந்த அளவிற்கு என்றால் இந்த மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்பதை பற்றி அழகாக சொல்கிறான். பாருங்கள் சகோதரர்களே, அந்த இறை வசனங்களை சிந்தித்து பார்க்கும் பொழுது இந்த இறை வசனத்தை மனிதன் எதற்கெதற்கோ சிந்தித்து விட்டான். திருமறை குர்ஆனுடைய 100வது அத்தியாயம், சூரத்துல் ஆதியாத் என்ற ஒரு அத்தியாயம். எப்படிப்பட்ட அத்தியாயம்! அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாருங்க, நமக்கு ஒரு விடுகதை மாதிரி, ஒரு புதிர் மாதிரி, பேரு சொல்லாம அதனுடைய ஆற்றலை சொல்லி நான் எதை சொல்றேன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான்? வல் ஆதியாத்தி லபஹா, மூச்சு திணற சத்தத்துல வேகமாக ஓடக்கூடிய ஒன்றின் மீது சத்தியமாக. இப்ப நீங்க அளவுகோல் எடுக்கலாம். மூச்சு திணற சத்தத்துல வேகமா என்னவெல்லாம் ஓடும் பட்டியல போடுங்க. சிறுத்தை ஓடும், குதிரை ஓடும், புலி ஓடும், கரடி ஓடும், அப்படி ஒரு 5 பிராணி வச்சுக்கோமா. ரைட்டு. ஃபல்மூரியாத்தி கதுஹா, இது ஓடுகிற ஓட்டத்தில் தீ பிளம்புகளை கிளப்பி கொண்டு ஓடுகிறது. இன்னொரு புதிரை போடுறான். அப்ப கரடி தீப்பிளம்ப கிளப்புற மாதிரி ஓடாது, மூச்சு திணற மாதிரி தான் ஓடும். அப்ப கரடியை கழிச்சிருங்க. புலி, சிறுத்தை, குதிரை. ரைட்டு.
இப்ப மூச்சு திணற சத்தத்தில் இது 3 ஓடும். இந்த ஓட்டத்துல அந்த தீப்பழமும் கிளம்பும். ரைட்டா? ஃபல் முகீராத்தி சுபஹா, அதிகாலையிலே எதிரிகளை தாக்கக்கூடிய சிலவற்றின் மீது சத்தியமாக அப்படிங்கிறான். புளிய வச்சுட்டு யாராவது எதிரியை தாக்குறதுக்கு போர்ல பயன்படுத்துறோமா? இல்ல, அப்ப புலி இல்ல. சிறுத்தையை வச்சு பயன்படுத்துறோமா? அப்ப சிறுத்தை இல்ல. யானையை வச்சு பயன்படுத்துவோம், ஆனா மூச்சு திணற சத்தத்தில் அது ஓடாது. தீப்பிழம்பு கிளம்புற மாதிரி ஓடாது. ஒட்டகத்தை வச்சு பயன்படுத்துவோம், ஆனா அதுவும் அப்படி ஓடாது. குதிரையை வச்சு பயன்படுத்துறோம், அது அப்படி ஓடுது. அப்ப அல்லாஹ் குதிரையை தான் சொல்றான். இன்னும் நமக்கு ஆழமாக புரிய வைத்து சொல்கிறான். எப்படி சொல்கிறான்? அது அப்படியே தூசியை கிளப்பி கொண்டு ஓடுகிறது, எதிரிகளுடைய கூட்டத்தின் நடுவிலே ஓடுகிறது அப்படின்னு ஒரு செய்தியை சொல்கிறான். இந்த குதிரையினுடைய ஆற்றலை பார்த்தீர்களா? நான் அந்த குதிரை என்ற வார்த்தையை சொல்லாமலேயே இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குதிரையை மட்டும்தான் குறித்து பேசுகிறான் என்பதை உணர்கின்ற சமுதாயமே யோசித்து பாருங்கள். இன்னல் இன்சான் லி ரப்பிஹி லகனூத், மனிதன் தன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். அல்லாஹ் சொல்லி முடிக்கிற அந்த அத்தியாயம் என்ன தெரியுமா? அந்த வாசகம் எப்படி தெரியுமா? மனுஷன் நன்றி கெட்டவன் சொல்றாங்க. மனுஷன் நன்றி கெட்டவன் சொன்னதுக்கு, இந்த விஷயத்தை புரிய வைக்கிறதுக்கு இந்த ஆற்றலை சொல்லணுமா? தொடர்பு இல்லாத மாதிரி நமக்கு தெரியுது இல்ல? எதையோ பற்றி சொல்கிறான், அதனுடைய ஓட்டத்தை பற்றி சொல்கிறான், அதனுடைய ஆற்றலை பற்றி சொல்கிறான், அதனுடைய தாக்கத்தை பற்றி சொல்கிறான், அதனுடைய வேகத்தை பற்றி சொல்கிறான், அதனுடைய துணிச்சலை பற்றி சொல்கிறான். இப்படிப்பட்ட பிராணியை சொல்லிட்டு இருக்கும்போது மனுஷன் நன்றி கெட்டவன் ஏன் சொல்லணும்? படைத்த ரப்புல் ஆலமீன் ஒரு விஷயத்தோடு இன்னொரு வசனத்தை சேர்த்துவானே, ஆனால் காரண காரியம் இல்லாம சேர்த்த மாட்டான். தெளிவாக உலக மக்களுக்கு புரியற மாதிரி சேர்த்துவான். எதை உணர்த்துறான் அல்லாஹ்? மனிதா சிந்தித்து பார். அப்பலா யததப்பருனல் குர்ஆன், இந்த திருமறை குர்ஆனை இவர்கள் ஆய்வு செய்து பார்க்க வேண்டாமா? அம் அலா குலூபின் அக்ஃபாலுஹா, அல்லது அவருடைய உள்ளங்களிலே பூட்டுக்கள் போடப்பட்டிருக்கிறதா? அல்லாஹ் கேட்கிறான். ஏன் ஆய்வு செய்து பார்க்க மாட்டேங்கிறீங்க? ஏன் சிந்திச்சு பார்க்க மாட்டேங்கிறீங்க? அட, இவ்வளவு நேரம் ஆற்றலை பற்றி ஒரு பிராணியினுடைய, ஒரு விலங்கினத்தினுடைய ஆற்றலை சொல்லிக் கொண்டிருக்கிறேன் நான், திடீர் உன்னை நன்றி கெட்டவன் என்று ஏன் நான் சொல்ல வேண்டும்? சிந்தித்தாயா அதை? ஒரு மனிதன் சிந்தித்து பார்த்தானா? அதில் அல்லாஹ் புரிய வைக்கிறான். நாம் வளர்த்தக்கூடிய ஒரு குதிரை ஒரு எஜமானனுக்கு கட்டுப்படுகிறது. அந்த எஜமானன் அந்த குதிரைக்கு போட்ட சில புல்லுக்காக வேண்டி, சில தவுட்டுக்காக வேண்டி, சில உணவு தானியங்களுக்காக வேண்டி, அந்த எஜமானனுக்காக வேண்டி அமராமல் தூங்காமல் நின்று கொண்டே இருக்கக்கூடிய பிராணியாக குதிரை இருக்கிறது. அந்த எஜமானன் எந்த அதிகாலையில் கூப்பிட்டாலும் அவனை முதுகிலே சுமந்து கொண்டு வேகமாக எதிரிகளை சந்திக்க தயாராக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த எஜமானன் கூட்டிச் செல்லக்கூடிய கூட்டத்தின் நடுவிலே புகுந்து விளாசுகிறது. அந்த எஜமானன் கூட்டிச் செல்கின்ற வேகத்தில் அவ்வளவு வேகமாக தீப்பிழம்பை கிளப்பி சென்று செல்கிறது. நீ அதற்கு கொடுத்த உணவு கொஞ்சம்தான். நீ கொடுத்த கொஞ்சம் உணவிற்காக வேண்டி, இந்த எஜமானனுக்காக வேண்டி தன் உயிரையே மாய்த்துக் கொள்வதற்கு தயாராக களம் கண்டு பல போர்களை கண்டு வருகிறதே, அந்த குதிரையை சிந்திக்கிற மனிதா, நீ நன்றி கெட்டவனாகத்தான் இறைவனுக்கு இருக்கிறாய் என்று அல்லாஹ் சொல்கிறான். அட, ஒரு எஜமானனுக்கு 6 அறிவு சிந்தனை இல்லாத, 5 அறிவு சிந்தனை கொண்ட, பகுத்தறிவு சிந்தனை இல்லாத ஒரு கால்நடை எவ்வளவு நன்றித்தனத்தோடு செயல்படுகிறது. ஆனால் அந்த படைத்த இறைவன் உனக்கு எவ்வளவு கொடுத்திருக்கிறான், எவ்வளவு அருட்கொடைகளை பொழிந்திருக்கிறான். அந்த இறைவனுக்கு நீ ஏன் நன்றி கெட்டவனாக இருக்கிறாய்? இதுக்குத்தான் அல்லாஹ் சிந்திக்கிறதுக்கு இந்த வசனத்தை சொன்னான். இதே வசனத்தை மனுஷன் வேற ஒண்ணுக்கு சிந்திச்சான். எதுக்கு சிந்திச்சான் தெரியுமா? இவ்வளவு வேகமா ஓடுதுன்னா அது குதிரை தான் ஓடுதுன்னு கண்டுபிடிச்சிட்டான். குதிரை தான் ஓடுதுன்னா குதிரையை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னு யோசிச்சான். குதிரையுடைய ஓட்டத்தை கண்டுபிடிக்கிறான். அட, எதுக்கு ஓடுதுன்னு கண்டுபிடிச்சியா? தான் எஜமானனுக்கு நன்றி உணர்வோடு ஓடுது, அதை கண்டுபிடிக்கல. எதை கண்டுபிடிச்சான் தெரியுமா? எப்படி ஓடுதுன்னு கண்டுபிடிச்சான். ஓட்டத்தை பாக்குறான். ரைட்டு, இந்த ஹார்ஸ் பவர் வச்சுக்கிட்டு ஒரு 2 வீலர் தயாரிக்கலாம், இந்த ஹார்ஸ் பவர் வச்சுக்கிட்டு 4 காரை தயாரிச்சிடலாம், இந்த ஹார்ஸ் பவர் வச்சுக்கிட்டு பெரிய பெரிய மோட்டார்களை தயாரிக்கலாம், இந்த ஹார்ஸ் பவர் வச்சுக்கிட்டு ஃபேனை சுத்த விடலாம், மிக்சியை சுத்த விடலாம், கிரைண்டரை சுத்த விடலாம். இன்னைக்கு நமக்கு பார்க்கக்கூடிய எல்லா மோட்டார் இருக்குதுல்ல, அதுக்கு ஹெச்பி போடுறான என்ன அர்த்தம்? கம்பெனி ஹெச்பி இல்ல, ஹார்ஸ் பவர், குதிரை வேகம். இது இத்தனை குதிரை வேகம், இது இத்தனை குதிரை வேகம் வகுந்து பிரிச்சு வச்சிருக்கானே, அது என்ன? குதிரை இவ்வளவு வேகத்திலே ஓடக்கூடிய அளவிற்கு இந்த மோட்டார் இவ்வளவு வேகத்திலே சுத்தும் என்று குதிரையின் ஓட்டத்தை பார்த்தான். அதை சிந்தித்தான். மனிதன் குதிரை எப்படி ஓடியது என்பதை சிந்தித்து இவ்வளவு கண்டுபிடித்து விட்டான்.
இவ்வளவு கண்டுபிடிச்சியே எதுக்கு ஓடிச்சுன்னு சிந்திச்சிருந்தா நீ எப்படி ஆயிருப்ப? அதை மட்டும் கோட்டை விட்டான். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் முற்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள் இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம் இலக்கம் 30 அரண்மனைக்காரன் தெரு மண்ணடி சென்னை 3 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன்குல பெண்மணி தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன்குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன்குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அதத்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், நிச்சயமாக இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூத் வ இன்னஹு அலா ஸாலிக லஷஹீத். தன் இறைவனுக்கு அவன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்பதற்கு அவனே சாட்சியாக இருக்கிறான். எப்படி சாட்சி? ஆமாம், நான் என் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறேன் என்று ஒருத்தர் ஸ்டேட்மெண்டா கொடுக்கிறோம். அப்படி சாட்சி அல்ல. எப்படி சாட்சி என்றால், இறைவனுடைய வணக்க வழிபாடு இல்லாமல் இறைவனை மறந்தவனாக, இறை வரம்புகளை மீறியவனாக இந்த உலகத்திலே வாழ்க்கை வாழ்ந்து கொண்டு அவன் சாட்சி பகிர்ந்து கொண்டிருக்கிறான். நான் என் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறேன் என்பதை செயல் வடிவில் காட்டிக் கொண்டிருக்கின்றான். ஏன் இப்படி காட்டுகிறான் தெரியுமா? இன்னஹு லிஹுப்பில் கைரி லஷதீத். தன்னுடைய காசு பணத்தை ரொம்ப அதிகமாக நேசிக்கின்றான். எந்த நேசம் இந்த இஸ்லாத்தை விட்டு உங்களை திசை திருப்ப வருகிறதோ அந்த நேசத்தை வைக்காதீர்கள் என்று அல்லாஹ் சொன்னான். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ். அல்லாஹ்வுடைய சிந்தனை விட்டு உங்களுடைய பிள்ளை செல்வமோ, உங்களுடைய மனைவி மக்களோ, உங்களுடைய காசு பணங்களோ அல்லாஹ்வுடைய சிந்தனையிலிருந்து உங்களை திசை திருப்ப வேண்டாம். வமை யஃபால் ذلك ஃபஉலாயிக ஹுமுல் காசிரூன். யார் அவ்வாறு செய்கிறார்களோ, யார் அல்லாஹ்வுடைய நினைவை விட்டு அப்பாற்பட்டு போகிறார்களோ, இறைவனை மறந்து விட்டார்களோ அவர்கள் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் சொல்கிறானே. அப்படிப்பட்ட உலக ஆடம்பரத்தில் இந்த மனிதன் மூழ்க ஆரம்பிக்கின்றான். இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாட்டில் கவனக்குறைவாக வாழ ஆரம்பித்து விடுகிறான். நம்ம நிலைமை என்ன? நம்ம வண்டி எப்படி ஓடிக்கிட்டு இருக்குது? வாழ்க்கை சக்கரம் காலங்காலத்தில் சுபு தொழுகைக்கு எந்திரிக்கணும். மறுமை நாள்ல முதல் கேள்வி அதுதான். இந்த ஹதீஸை அறிவித்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் தன்னுடைய நண்பருக்கு சொல்கிறார்கள், நீ என்னுடைய நண்பராக இருந்தால் இந்த செய்தியை உனக்கு சொல்கிறேன், இதை கவனமாக செயல்படுத்த வேண்டும்னு சொல்லி கொடுத்தாங்க. அவர் அதை செயல்படுத்தினார். ஆனால் அந்த ஹதீஸை காலம் காலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் மட்டும் அதிலே கோட்டை விட்டே கொண்டிருக்கின்றோம். ஒரு தடவை சொன்னவுடன் அவர் செயல்படுத்தினாரு, பல தடவை சொல்லப்பட்ட பிறகு நாம கோட்டை விட்டு இருக்கிறோம். நம்ம என்ன பண்றோம்? இந்த 5 வேளை தொழுகைய நாம அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்கிற பட்சத்துல இதனால் அல்லாஹ்வுக்கு எந்த அந்தஸ்து கூட போறது இல்லைன்னு நமக்கு தெரியுது. அப்படி இருந்தும் நாம தொழுகிறோம்னா எந்த காரணத்துக்காக தொழுகிறோம்? ஏதாவது ஒரு பயன் இல்லாம அல்லாஹ் நம்மளை தொழ சொல்ல மாட்டான். நாம நோன்பு வைக்கிறது எப்படி நமக்கு இறையச்சத்தை உண்டாக்குதோ, நாம ஜக்காத்து கொடுப்பது எப்படி நம்முடைய சமுதாயத்தில் ஏழை எளிய மக்களை, வறியவர்களை, அவருடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்தி நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு பரிகாரமா இருக்குதோ, நம்முடைய ஹஜ் என்ற கிரியையின் மூலமாக நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அன்றைய குழந்தை போன்று அவன் மாறுகிறானோ, அதே போன்று இந்த தொழுகை என்பது இறையச்சத்தை போதிக்கக்கூடியதாக, மன உறுதியை ஏற்படுத்தக்கூடியதாக இவனை உருவாக்கும். அது எப்படி எல்லாம் உருவாக்கும் நான் பிறகு சொல்றேன். அதற்கு முன்னாடி இன்னொரு முக்கியமான விஷயம், நம்முடைய மக்களிடத்தில் இருக்கக்கூடிய கவனக்குறைவுகளை பாருங்க. 5 வேளை தொழுகை. இந்த 5 வேளை தொழுகையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு முக்கியத்துவமாக வாங்கி வந்தார்கள். எதற்குமே இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்க மாட்டார்கள். இந்த 5 வேளைக்கு வாங்கினாங்க இவ்வளவு கஷ்டம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 50 வக்த்னு கட்டளை போட்டான். கொண்டு வந்திருந்தாங்கன்னா அவ்வளவுதான், பள்ளி வாசலே உட்கார வேண்டியதுதான், பள்ளி வாசலே பெட்டி படுக்க. ஏன் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தொழுகணும்ல? 50 வக்த்னா 24 மணி நேரம், 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை தொழுதான் கரெக்ட் பண்ண முடியாது. என்ன பண்ணுவோம்? இருப்பா, அரை மணி நேரம் கழிச்சு இரு, டீ சாப்பிட்டு வந்துடுறேன், அடுத்த ஜமாத்து போன் அடி அவனு வெளியே போய் டீ சாப்பிட்டு ஆயிடுச்சா ஓடி வந்துருவான். பாத்ரூம் போறேன், ஜமாத்து வந்துச்சா சொல்லு நிப்பாட்டு வந்துறேன். ஏன் 50 வக்து தொழுகணும்னா அரை மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை பள்ளிவாசல உட்கார்ந்துகிட்டே இருக்கணும். வாழ முடியாது. மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, என் சமுதாயத்துக்கு நான் அனுப்பப்பட்ட தூதனா இருந்தேன், என் சமுதாயம் எப்படி சொன்னபடி கேட்காம இருக்கிறாங்களோ அது மாதிரி அவர்கள் மாதிரி தான் இருப்பாங்க, கேட்க மாட்டாங்க, அதனால இதெல்லாம் உனக்கு தாக்கு பிடிக்க முடியாது, குறை அப்படின்ட்டாங்க. 50 போய் அல்லாஹ்ட்ட சொல்லப்படுது 40. மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து 40 ஆயிடுச்சு,
40 முடியுமா? இன்னும் குறைச்சிட்டு வாங்க போங்க. 30, அப்புறம் 20, அப்புறம் 10, அப்புறம் 5. இன்னொரு விஷயம் என்னன்னா 5 ரக்காத்துக்கும் 5 வக்துக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சந்திக்கிறாங்க. 5 வக்து ஆகி போச்சு. அப்பவும் மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க 5 முடியுமான்னு. நம்ம மக்கள் ஒண்ணு நினைக்கலாம், பத்தியா மூசா அப்பவே கேட்டாரு 5 முடியுமான்னு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முடியாதுன்னு ஒரு 2 ஆக்கி இருந்தா மதியான பாட்டுக்கு லைட்டா சாப்பிடும் போது தொழுது இருக்கலாம். 5ன்னே ஓகேன்ட்டாங்களே அப்படின்னு நினைக்கலாம். ஆனா அந்த ஹதீஸ்ல எப்படி வருகிறது என்றால் 5 ரக்காத்துக்கு கீழே நான் குறைச்சேன்னா என் சமுதாயம் 5 ரக்காத்து தொலை கூட வக்கில்லாத சமுதாயம்ங்கிற ஒரு கேவலத்தை பெற்றவனா போயிருவேன். 5க்கு மேல குறைக்க என்னால முடியல அப்படின்னு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்ம சமுதாயத்துக்கு இப்படி அவங்க பேர் வாங்கி தந்திருக்கணும் அப்ப நம்ம நினைக்கலாம். ஆனா அந்த நேரத்துல அல்லாஹ் பின்னாடி இருந்து அறிவிக்கின்றான், குத்திப கம்சூன், கண்டிப்பாக இந்த குத்திபல் ஹம்ஸ் 5 வக்து தான் ஒரு நாளுடைய தொழுகை என்று கடமையாக்கப்பட்டு விட்டதுன்னு பின்னாடி அல்லாஹ் சொல்லிட்டான். இவங்க போய் நீ குறைக்கலாம் இயலாது, அல்லாஹ்வே சொல்லிட்டான் 5 தான் அப்படின்ட்டான். அப்படி சொன்ன உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேராஜ் முடிச்சிட்டு கீழே வந்து சொல்றாங்க, அல்லாஹ் உங்களுக்கு 5 வக்து தொழுகையை கடமையாக்கின்றான். மன் ஸல்லல் ஹம்ஸ, யார் 5 வக்து தொழுகிறானோ ஃபக அன்னமா ஸல்லா 50, அவன் 50 வக்து தொழுதனுடைய நன்மையை பெறுகின்றான். 10 நாள் தொழுது நன்மை, அதுக்குன்னு ஒரு நாள் தொழுதுட்டு 9 நாள் தூங்க கூடாது. 10 நாள் தொழுதால் என்ன நன்மையோ அந்த நன்மையை ஒரு காலத்தில் எப்படி இருந்தது தெரியுமா? 50 வக்து வழங்கப்பட்டு ஒரு நாள் முழுவதும் தொழ வேண்டும் என்ற கடமை. அது நமக்கு முடியாது. ஒரு நாள் முழுவதும் 50 வக்து தொழுக முடியாத சந்தர்ப்பத்திலே நமக்கு 5 என்ற சலுகை வழங்கப்பட்டு உனக்கு 50 வக்து தொழுக நன்மையை அல்லாஹ் தருகிறான் என்றால் இந்த 5 தொழ முடியாதா? இப்படி 5லே சோம்பேறித்தனம் பட்டுக் கொண்டிருக்கிறோமே, இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சஹாபாக்களை பற்றி என்ன சொல்கிறான் தெரியுமா? அல்லதீன யத்தபியூன ரசூலன் நபியல் உம்மி. இந்த சஹாபாக்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? ரசூலாக இருக்கிற, நபியாக இருக்கிற, எழுத படிக்க தெரியாத இந்த தூதரை பின்பற்றுகிறார்கள். அந்த தூதர் எப்படிப்பட்டவர் என்றால் நல்ல தூதராக, மக்களுக்கு நன்மை ஏவக்கூடியவராக, தீமையை தடுக்கக்கூடியவராக, நல்லதை ஹலால் என்று சொல்லக்கூடியவராக, அசிங்கத்தை ஹராம் என்று சொல்லக்கூடியவராக, மற்ற மக்களுடைய கஷ்டத்தை நீக்கக்கூடியவராக அந்த தூதர் அனுப்பப்பட்டிருக்கிறார். எனவே யார் அவரை நம்பி அவருக்கு உதவி செய்து அவருக்கு கண்ணியம் கொடுத்து நூர் அல்லது உன்சிலமாகு அந்த தூதரோடு இறக்கப்பட்டிருக்கிற ஒரு ஒளி இருக்கிறதே திருமறை குர்ஆன், அதை பின்பற்றுகிறாரோ உலாயிக ஹுமுல் முஃப்லிஹூன், அவன் மகத்தான வெற்றி பெறுவான் என்று அல்லாஹ் சொல்கிறான். நம்முடைய இலக்கு சரியாக வேண்டும் என்றால் இறை தூதருக்கு கண்ணியம் செலுத்த வேண்டும். திருக்குர்ஆன் தமிழாக்கம் தயாராகிவிட்டது. 8வது பதிப்பு. அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங். விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மோன் பப்ளிகேஷன்ஸ், நம்பர் 83/3, மூர் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. இறை தூதர் கண்ணியம் என்றால் எந்த வார்த்தையை சொல்லி இந்த காரணத்தினால் இந்த சமுதாயத்தில் நான் கண்ணியம் பெற்றிருக்கிறேன், இந்த சமுதாயத்தின் மூலமா நான் கேவலப்படக்கூடாது என்று சொன்னார்களே, அந்த 5 வக்து தொழுகையை குறைய குறைய ஒரு மனிதன் செய்வானே. ஆனால் இந்த சமுதாயத்திற்கு போர் நான் நல்ல பேர் வாங்கி கொடுத்து விட்டேனே, இந்த சமுதாயத்திற்கு நான் 5 குறைக்கலனா 5 இதுக்கு மேல நான் குறைச்சா எனக்கு கேவலம்னு சொல்லிவிட்டேனே, இந்த சமுதாயம் அந்த கேவலத்தை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்து விட்டார்களே என்ற அல்லாஹ்வுடைய தூதர் மீது நாம் இழிவை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அந்நபி அவுலாபில் மூமினீன மின் அன்ஃபுஸிஹிம், மூமின்களுக்கு, இறை நம்பிக்கையாளர்களுக்கு இந்த நபி உயிரை விட மேலானவர் என்ற பெயரை நாம் நாசமாக்கி கொண்டிருக்கிறோம் என்ற அர்த்தம். அல்லாஹ்வுடைய தூதரை ஒருவன் கேலி சித்திரம் வரைகிறான் என்றால் கொந்தளிக்கின்ற நாம், அல்லாஹ்வுடைய தூதர் நம்முடைய இஸ்ஸத்தை காப்பாற்றுவதற்காக, நம்முடைய கண்ணியத்தை காப்பாற்றுவதற்காக என் சமுதாயம் 5க்கு கீழே தொழ வேண்டும் என்ற கட்டளையை கேட்டால் எனக்கு கேவலம்னு சொன்னார்களே, அந்த தூதருடைய கண்ணியத்தை இன்றைக்கு நாம் சீரழித்துக் கொண்டிருக்கிறோம் 5 வக்து தொழாமல். யோசித்து பாருங்கள் சகோதரர்களே, நம்முடைய மக்கள்கிட்ட எவ்வளவு பெரிய சோம்பேறித்தனம். சாதாரண கடைகளுக்கு போறாங்க, ஷாப்பிங் மால் உள்ள போயிடுறாங்க, சாயந்தரம் 4 மணிக்கு போயாச்சு, அப்படியே ஒரு ரவுண்டு எல்லாம் பார்த்தாச்சு, வெளியே வரும்போது நைட் 10 மணி.
4 மணிக்கு போனது 10 மணி ஆகி போச்சு. 6 மணி நேரம் ஓடிச்சுல, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அடா 6 மணி நேரம் கழிஞ்சிருச்சு, அதுல 3 வக்து விட்டுட்ட, என்ன பண்றது? 6 மணி நேரம் ஆகி போச்சு, அவ்வளவுதான். இப்படி போயிடுறோம். இதே சுபுஹுடைய நேரத்துல பாங்கு சத்தம் வரும், அப்பதான் யோசனை வரும். அல்லாஹு அக்பர்னு வரும்போது இந்த பள்ளிவாசல் பக்கத்துல கேம்ப பிடிக்கிற வேலையை நிப்பாட்டணும். நம்ம மக்கள்கிட்ட எங்காவது ஒரு கண்காணாத இடத்துக்கு போனாலும் இந்த பாங்கு சத்தம், இன்னொருத்தர் அது செல்போன்ல தான் வச்சிருக்கான், பெரிய தொல்லை. இவன் இங்க வச்சு கத்துறான், அந்த ஆளு மைக்க குறைக்கிறதே இல்ல, சத்தத்தை கூட்டியே வச்சிருக்கான். ஐயாளசலாம் போவாங்க, இந்த பக்கம் திரும்பி எடுக்கிறான். ஏன் 2 மணி நேரம் தான் டைம் கிடைச்சது. நைட்டு 2 மணிக்கு வந்து தூங்கினேன், 2 மணி நேரம் எப்படிங்க எந்திரிக்க முடியும்? அப்பதான் அந்த 1 மணி நேரத்தை பத்தி ரொம்ப அக்கறை. தூங்குற நேரத்துல அத்தனை நேரம் வரைக்கும் ஊர் சுத்திட்டு வந்ததெல்லாம் முடிஞ்சு போச்சு. 6 மணி நேரம் கழிச்சிருப்பான். 6 மணி நேரம் ஆகி போச்சு, டைம் போனே தெரியல அப்படின்னு வந்தவன் சுபு தொழுகை கோட்டை விட்டாச்சு. அதுக்கப்புறம் என்ன வேலை? எத்தனை மணிக்கு? 9 மணிக்கு. வேலையிலாவது பொறுப்புல இருக்கிறானா? அதுலயும் சரியில்லை. இது எப்படி தெரியுமா? எந்திரிக்கிறதே 8:45, பாக்குறது 8:45, மீண்டும் படுத்துறது. ஏண்டா படுக்கிற? விஷயம் இருக்குது, இரு படுக்கிறான். 10 மணிக்கு எந்திரிக்கிறான், குளிச்சுட்டு கிளம்புறான். என்னடா 10 மணிக்கு ஆபீஸ்க்கு போற? ஆமா. ஏண்டா 8:45 எந்திரிச்சு ஆபீஸ் 9 மணிக்கு, நான் 8:45 எந்திரிச்சு குளிச்சு ட்ரெஸ் மாத்தி கிளம்பி அங்க போய் 9 சேர்ந்தா என்ன சொல்லுவான்? லேட்டுன்னு சத்தம் போடுவான். 9 போனா அதான சொல்றான், அதான் 11 மணிக்கு போறேன். இது என்ன இல்லை, அங்கேயும் அதான். எதுல பஞ்சுவாலிட்டி இங்க இழந்துட்டானோ, படைத்த ரப்புல் ஆலமீனுக்கு செய்ய வேண்டிய கடமையில பஞ்சுவாலிட்டி இழந்தவன் படைப்பினங்களுக்கு செய்வா போறான்? ஒருபோதும் செய்ய மாட்டான். அவனுக்கும் துரோகம் தான். இப்படிப்பட்ட தொடர்ச்சி. லுஹர் தொழுகை என்னங்க லுஹர் தொழுகை பள்ளியில பார்க்கும், ஒரே பிஸிங்க. எது கடையில ஒரே பிஸி, கஸ்டமர் விட்டு நகல முடியல. இப்படி ஒரு வேற லுஹர் தொழுகலை. அசர் என்னாச்சு? அசர் தொழுகலாம் தான் நினைச்சேன், மதியம் சாப்பிட்டேன் பாருங்க, அப்படியே கவுத்திருச்சு. எந்திரிச்சு பார்த்தா 5:45 மணி. இன்ஷா அல்லாஹ் நாளையில இருந்து அசர் தொழுகலான்னு முடிவு எடுத்துட்டேங்க. மகரிபு கடைக்கு போயிட்டோம்ல, அவ்வளவுதான் மகரிப் தொழுகை. இஷா ரொம்ப டயர்டு, தூங்கிட்டங்க. இவன்ட்ட எங்க 5 வக்து தொழுகை? ஆனா ஜும்மா கரெக்டா வந்துருவாரு. ஏன்? நம்ம மக்கள் ஒரு செய்தி சொல்லி வச்சிருக்காங்கல்ல, யார் 3 ஜும்மாவுக்கு தொடர்ச்சியா வரல அவன் முஸ்லிமே இல்லன்னு, ஊரை விட்டு ஒதுக்கி போடுவாங்க, ஜும்மா கரெக்டா போயிடலாண்டு. அப்ப என்ன, இவரெல்லாம் வார முஸ்லிம் கேஸ்ல. சில பேரு அந்த மாதிரி ஹதீஸ் எல்லாம் கிடையாது, பேசாம இருங்கடா, வருஷத்துக்கு பெருநாள் கொண்டாடும் போது மட்டும் எட்டி பாத்துக்கலாம் போய். அது என்ன, வருஷ முஸ்லிம். நம்ம மக்கள்கிட்ட வருஷ முஸ்லிம், வார முஸ்லிம், தினசரி முஸ்லிம். இப்படிப்பட்ட ஒரு இழிவான நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோமே. நாம இந்த உலகத்துல எந்தெந்த தொழுகைக்காக அதிகமாக சோம்பலை காட்டுகிறோமோ அந்த சோம்பல் யாருடைய சோம்பல் தெரியுமா? எந்த சுபு தொழுகைக்கு நாம் சோம்பலை காட்டிக்கொண்டு அப்படியே ஒதுங்கி கொண்டிருக்கிறோமோ அதை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி எல்லாம் இந்த சமுதாயத்தை பார்த்து கண்டிக்க வேண்டுமோ அப்படியெல்லாம் சொல்லிவிட்டார்கள். அதற்கு மேல புதுசா கண்டுபிடிச்சு சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒருத்தர் சுபு தொழுகையா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மக்களை சுபு தொழுகைக்காக வேண்டி நான் எழுப்ப வேண்டும், அதற்கு அறிவிப்பு செய்ய வேண்டும். அறிவிப்பு செய்த பிறகு யாரெல்லாம் சுபு தொழுகையில்லையோ அந்த வீட்டை பார்த்து ஒரு நெருப்பை மூட்டி அந்த வீட்டை கொளுத்தி நாசமாக்க வேண்டும்ட்டாங்க. சுபு தொழுகையினுடைய நிலை என்ன? அன்று அவன் எழுந்த நிலை கேடு கட்டவனாக எழுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அழகா சொன்னார்கள். ஒரு சஹாபியை பார்த்து சொன்னார்கள், நைட்டு தூங்கும் பொழுது நீ வலது பக்கமாக திரும்பிக் கொள்கிறாய், திரும்பிக் கொண்டு அல்லாஹும்ம அஸ்லம்து நஃப்ஸி இலைக்க என்ற ஒரு பிரார்த்தனை ஓதிவிட்டு நீ தூங்கிவிட்டால் இன் முத்த அலல் ஃபித்ரா, நீ அந்த நேரத்தில் மரணித்து விட்டால் இஸ்லாத்தின் மார்க்கத்தின் அடிப்படையிலேயே மரணித்தவனாக அல்லாஹ்விடத்தில் எழுப்பப்படுவாய். நீ காலை பொழுதை அடைந்தால் நல்ல முறையிலே காலை பொழுதை அடைவாய். எப்படி தெரியுமா? அலாரம் சத்தம் அடிப்பதற்கு முன்பாகவே எழுந்து விடுவது, அல்லது அலாரம் சத்தம் அடிச்ச ஒரு மணியை எழுந்து விடுவது. கெட்ட முறையில் எழுபவன் எப்படி தெரியுமா? அலாரம் சத்தம் அடித்துக் கொண்டே இருக்கும், 10 பக்கத்தில் உள்ளவரெல்லாம் எழுந்து விடுவார்கள், தான் மட்டும் எழாமல் எழுந்து அதை ஆஃப் செய்துவிட்டு தூங்கிவிட்டு காலையில் 10 மணிக்கு வந்து தூங்கிவிட்டால் என்ன சட்டம் என்று கேட்பான். இதுதான் நிலைமை. அப்ப காலையில இவ்வளவு பெரிய சோம்பல்ல இந்த ஃபஜ்ர் தொழுகை கோட்டை விடுகிறானே, இவனுடைய நிலையை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பால ஷைத்தான் ஃபி உதுனிஹி, அவனுடைய காதில் ஷைத்தான் சிறுநீர் கழித்து விட்டான். காதுல சிறுநீர் கழிச்சு நாரி போனவன், அதனால தான் கால் எந்திரிக்கல. ஷைத்தான் சொல்ல ஆரம்பித்து விட்டான், உனக்கு அலைக்க லைலத்து தவீலா, நீண்ட தூக்கம் இருக்கிறது, நீண்ட இரவு இருக்கிறது, இப்பதான் 12 ஆச்சு, இன்னும் 8 மணி நேரம் இருக்கு தூங்கு அப்படின்னு சொல்லிட்டான் போல இருக்குது. அப்படியே தூங்கிட்டே இருப்பான். எந்திரிச்சு பார்த்து மணி 11, நான் 5:15 நினைச்சேன், இப்படி எந்திரிப்பான். இதெல்லாம் ஷைத்தானால் சிறுநீர் கழிக்கப்பட்டு எழுந்தவர்கள். அப்படிப்பட்ட ஒரு இழிவு எவ்வளவு கேவலமா சொல்றாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
பெண்களிலேயே சிறந்த பெண், ஒரு சிறந்த மனைவி யார் தெரியுமா? கணவனை தொழுகைக்காக எழுப்ப வேண்டும். அந்த பெண்மணி அவள் தொழுகைக்காக கணவனை எழுப்பும் பொழுது கணவன் எழாவிட்டால் ஒரு தண்ணியை எடுத்து அவனுடைய தலையில் ஊத்த வேண்டும். ஊத்தி அவளை எழுப்பினால் இந்த பெண்மணி சிறந்த பெண்மணி. சிறந்த ஆண் யார் தெரியுமா? மனைவியை தொழுகைக்கு எழுப்ப வேண்டும், எழாவிட்டால் தண்ணியை தூக்கி ஊத்த வேண்டும். இவன் சிறந்த ஆண் என்று சொன்ன ஹதீஸ சுனன் அபூதாவூதுங்கிற ஹதீஸ்ல பார்க்கிறோம். நம்ம மக்களை தண்ணியை தொளிச்சுன்னு செவுளி சேர்த்து உழுகு பட்டாருன்னு. யார பார்த்து எப்படி தண்ணி ஊத்துற? என்னையே உபதேசம் பண்றியா? எனக்கே பாடம் சொல்றியா? இதெல்லாம் தொலைச்சு படம் தொலைச்சு நம்ம மக்கள். நம்ம அந்த பக்கம் ஊத்தணும்னு நல்லாதான் இருந்தாரு, நோன்பு திறக்க எங்கேயோ போனாரு வந்தாரு அப்படின்றாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்லி நாளைக்கு சுபு தொழுகணும், நாளிலிருந்து கரெக்டா இது தொழுகணும், அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கண்டிஷனை கூட்டி 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 அதையும் மீறி தொழுகாவிட்டால் இந்த நிலை. இதுதான் சிறந்த ஆண் சிறந்த பெண். நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்ப எவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க பாருங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த முனாஃபிகீன்களுக்கு ஒரு பக்கம் முஸ்லிம் என்று தன்னை காட்டிக்கொண்டு மறுபக்கம் காபிராக தன்னை காட்டிக் கொள்கிறானே, அந்த ரெட்ட வேடம் போடக்கூடிய நயவஞ்சகர்களுக்கு கஷ்டமாக இருக்கக்கூடிய தொழுகை என்னவென்றால் சுபு தொழுகை என்று பெருமானார் அவர்கள் சொன்னார்கள். எப்படி பாருங்கள் சகோதரர்களே, சுபு தொழுகை முனாஃபிகீன்களுக்கு கஷ்டம் என்றால் அப்ப மத்த தொழுகை அவன் தொழுகிறான். அப்ப நம்ம மத்த தொழுகை நம்ம முனாஃபிகின் விட கேவலம். எப்படி சொல்றாங்க பாருங்க. அட முனாஃபிகின் எல்லாம் தொழுகிறான், நுகர்ல வந்து தொழுகிறான், தன்னை முஸ்லீம்னு காட்டுறதுக்கு தொழுகிறான், அசர் தொழுகிறான், தன்னையும் முஸ்லீம் காட்டுறதுக்கு தொழுகிறான், மகரிப் இஷா தொழுகிறான், தன்னையும் முஸ்லீம் காட்டுறதுக்கு சொல்லுகிறான். இஷாவிலையும் ஃபஜ்ர்லையும் எஸ்கேப் ஆயிடுறாங்க, நைட்ல கேட்க போறாங்க, சுபுல வந்து விசாரிக்க போறாங்க, சுபுல எந்திரிக்கிறதே கஷ்டம், நம்மள எங்க கேட்க போறாங்க, அப்படி தப்பிப்பான். இவனுக்கே கஷ்டமாக இருக்கிற தொழுகை ஒரு முனாஃபிகின்களுக்கு தான் சுபு தொழுகை கஷ்டமா இருக்கும். அப்ப உனக்கு கஷ்டமா இருந்தால் நீ யார்? சிந்தித்து பார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு இந்த சுபு தொழுகை குறித்து மட்டும் இவ்வளவு சொல்லி இருக்கிறார்கள் பாருங்கள், இவ்வளவு செய்திகளை சொல்லி இருக்கிறார்கள் பாருங்கள். ஒரு மனிதன் யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே இரவிலே தூங்குகிறான், சைத்தான் அவனுடைய கழுத்திலே 3 முடிச்சுகளை போட்டு விடுகிறான், இவன் எழுந்து விட்டானே ஆனால் ஒரு முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது, எழுந்து ஒழு செய்வானே ஆனால் 2வது முடிச்சு அவிழ்ந்து விடுகிறது, ஒழு செய்து 2 ரக்காத் தொழுவானே ஆனால் 3 முடிச்சும் அவிழ்ந்து விடுகிறது. காலை பொழுதை சிறந்தவனாக மறுமலர்ச்சியோடு பிரகாச முகத்தோடு அடைகின்றான். இல்லை என்றால் அவன் கேடு கெட்டவனாக ஹபீசத்தன் நஃப்ஸ் அசிங்கமான ஒரு உள்ளத்தோடு காலை எழுகிறான். முசீபத்து பிடிச்சவனை போன்ற ஒரு எழுச்சி, காலையில் எழுகின்ற எழுச்சி என்பது முசீபத்து பிடித்தவனை போன்று எழுகின்றான், துக்கமடைவனாக நஷ்டமடைந்தவனை போன்று எழுகின்றான் என்று அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் சொல்கிறார்கள். என்றால் நம்முடைய சுபு தொழுகை என்ற ஒரு தொழுகை குறித்து எவ்வளவு சொன்னாங்க பாருங்க. மன் சல்லல் பர்தைன் தகலல் ஜன்னா, யார் 2 குளிர் தொழுகையை தொழுகிறானோ அவன் சொர்க்கத்திலே நுழைவான் என்று சொன்னார்கள். 2 குளிர் தொழுகைனா என்ன? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் விளக்கம் தராங்க. அஸ்ஸுபு வல் அஸர், சுபு தொழுகையும் அஸர் தொழுகைங்கறாங்க. ஏன் தெரியுமா? இந்த 2 தொழுகை தான் மனுஷனுக்கு ரொம்ப கஷ்டம். நைட்ல தூங்கி எந்திரிக்கிறது அது ஒரு கஷ்டம், மதியானம் சாப்பிட்டு உண்ட மயக்கம் தொண்டனுக்கு தூங்கி எந்திரிக்கிறான் பாருங்க, அந்த அஸருக்கு தொழுகிறது அதோட கஷ்டம். இந்த 2ஐயும் தொழுதுட்டான்னா மத்தவனுக்கு ஈஸியே. அத முனாஃபிகினே தொழுவானே, மத்தது இவனுக்கு ரொம்ப ஈஸி. அப்ப 5 வேளை தொழுகிறானா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த தொழுகை எந்த அளவிற்கு நம்முடைய கண்காணிப்பாக நம்முடைய கவனிப்பாக, நாம் ஒரு முஸ்லிம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் அது அத்தியாவசியமா இருந்தாக வேண்டும். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. ஒரு நாள் அவன் தொழவில்லை என்றால் அவன் பெரிய பாவியை போன்று தன்னை கற்பனை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் அவன் சிந்திக்கவான், உணர்வான், முன் வருவான், அவன் திருந்த ஆரம்பிப்பான். இல்லை என்றால் அவன் இஸ்லாத்தின் விட்டே வெளியே போக ஆரம்பித்து விடுகிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல் அஹது பைனனா வ பைனகும் தர்க்கு ஸலாத், நமக்கும் காஃபிர்களுக்கும் இருக்கிற ஒப்பந்தமே தொழுகைதான். அட நான் கடவுளை வணங்க மாட்டேன், அவனை வணங்க மாட்டேன் என்பது அவன் கொள்கை, அவனை வணங்குவேங்கிறது நம்ம கொள்கை. வணங்குவேன்னா என்ன அர்த்தம்? தர்காவுக்கு போகாம இருப்பேங்கிறதா?
அது இணை வைக்காம இருக்கிறேங்கிறது அர்த்தம். வணங்குவேன்னு சொன்னா தொழுவேங்கிறது. பமன் தரக்கஹா ஃபக்கது கஃபர, யார் அதை விட்டு விடுகிறானோ அவன் காஃபிராகி விடுகிறான். இன்னொரு இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, சஹீஹ் முஸ்லிம்ங்கிற ஹதீஸ்ல பார்க்கிறோம், மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன், யார் வேண்டுமென்றே தொழுகை விட்டு விடுகிறானோ அவன் ஃபக்கது கஃபர, காஃபிராகி விடுகின்றான். நாளை மறுமையிலே ஒருபோதும் அவனுக்கு மோட்சம் கிடைக்கவே கிடைக்காது, வெற்றி கிடைக்கவே கிடைக்காது. அவன் மறுமையினுடைய இலக்கை எல்லாம் நாசமடைந்தவனாக எழுப்பப்படுகின்றான். ஒருவன் இந்த உலகத்திலே அல்லாஹ்வை மட்டும் வணங்கி அவனுக்கு இணை வைக்காமல் இந்த தொழுகையில் சரியாக இருப்பானே ஆனால் இவனுடைய எழுச்சியே வேற. இவன் இலக்கில் சரியாக இருந்து விட்டான் என்று அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான். எந்த அளவிற்கு என்று சொன்னால் இந்த தொழுகையில் சரியாக இருக்கின்றான், அதோடு மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரியாக செய்கின்றான். இப்படியாக இவன் வாழ்கிறானே ஆனால், ஏன்னா நம்முடைய மக்கள்ல பல வகையா பாக்குறோம். கரெக்டா பள்ளிக்கு போவாரு, தொழுவார், அதோடு நிப்பாட்டிக்காரு. ஜக்காத்தெல்லாம் அவர்கிட்ட வாங்கவே முடியாது. 5 வேளை தொழுகிறேன்ல, என் கடமையை கரெக்டா பண்றல, அதோட போய்கிட்டே இருங்க, அனுப்பி விட்டுருவாரு. அவர் முன்னேறி இருப்பார், அடுத்தவன் முன்னேற விடமாட்டார். அவர்கிட்ட எல்லா வகையான சைத்தானிய குணமும் இருக்கும். 5 வேளை கரெக்டா தொழுவார். இந்த தொழுகை அல்ல. தொழுகை என்றால் அல்லாஹ்வுக்கு பயந்து மானங்கெட்ட காரியங்களையும் அல்லாஹ் தடுக்கக்கூடிய அளவிற்கு, நாம் தவிர்த்து இருக்கக்கூடிய அளவிற்கு பாடம் புகட்டக்கூடிய ஒரு தொழுகையா அவன் தொழ வேண்டும். வரம்பு மீறிய காரியங்களை நாம் செய்யாமல் இருப்பதற்காக தொழுக வேண்டும். அப்படிப்பட்ட தொழுகையாளியாக அவன் உருவாக வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த தொழுகையினுடைய ஒவ்வொரு அங்க அடையாளங்கள், அந்த முறைகள் ஒரு குவாலிட்டியாக, ஒரு தரம் வாய்ந்ததாக இருக்க வேண்டும். யார் சொல்லிக் கொடுத்ததாக நீ தொழுதாய்? அல்லாஹ்வுடைய அந்த விசாரணையில் வருவது தொழுகையை பற்றி. எப்படி விசாரணை? எப்படி தொழுத? எத்தனை தடவை தொழுத? தொடர்ச்சியா தொழுதியா? யாருக்கு தொழுத? இதுதான் கேள்வி. தொழுதியாங்கிறது கேள்வி, தொடர்ச்சியா தொழுதியாங்கிறது கேள்வி, யாருக்கு தொழுதாங்கிறது கேள்வி, எப்படி தொழுதாங்கிறது கேள்வி. இதானுங்க ஒரு தொழுகையை பத்தி கேட்டா இதான கேட்க முடியும், இதான கேள்வி இருக்கும். அப்போ தொழுதியாங்கிற கேள்விக்கு நாம தொழுதோன்னு பதில சொல்றோம்னு வைங்க. எப்படி தொழுத? எங்க அஜரத் சொல்லி கொடுத்த மாதிரி தொழுதான்னு சொன்னா பதில் சரியா இருக்குமா? நீ யார முன்மாறி அனுப்பிச்ச அவர் மாதிரி தொழுத. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, சல்லு கமார ஐத்துமுனி உஸல்லி, என்னை எவ்வாறு தொழ கண்டீர்களோ அப்படித்தான் நீங்கள் தொழ வேண்டும் சொல்லிட்டாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் எப்படி தொழுதார்கள் என்று எனக்கு ஆதாரபூர்வமான செய்திகள் வந்திருக்கிறது. அதை சிந்தித்து பார்த்தேன், அதன் பிரகாரம் நான் தொழுத ஆரம்பித்தேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னவா நான் தொழுதேன். அப்படியா? தொடர்ச்சியாக செய்தாயா? என்னைக்காவது ஒரு நாள் செய்தேன், ஏற்றுக்கொள்ளப்படாது. தொடர்ச்சியாக செய்திருக்கிறேன், மரணிக்கும் வரைக்கும் செய்திருக்கிறேன். வாபுது ரப்பக்க ஹத்தா யத்தியக்கல் யக்கீன், உறுதியான ஒரு விஷயம், மரணம் வரும் வரைக்கும் உன்னுடைய இறைவனை வணங்கு என்ற அந்த வணக்கத்தை சரியாக செய்திருக்கிறேன் என்ற பதில் மூலமாக அதிலே தப்பித்து விடலாம். அதற்கு அடுத்தபடியாக அல்லாஹ் கேட்பான், யாருக்காக தொழுதாய்? பள்ளிக்கூடத்தில் படிக்கின்ற சந்தர்ப்பத்தில் தன் தகப்பனார் அடிப்பார் என்று பயந்து தொழுதாயா? கல்லூரி வகுப்புகளில் படிக்கும் பொழுது, ஒரு ஹாஸ்டலில் தங்கும் பொழுது, அந்த ஹாஸ்டலுடைய மேனேஜர் ஒரு முஸ்லீமாக, ஒரு தொழுகையாளியாக இருக்கிறாரே, அவர் கண்டிப்பாக தொழாவிட்டால் இந்த ஹாஸ்டலில் சேர்த்துக் கொள்ள மாட்டாரே, எனவே அதற்கு பயந்து அதற்கு கட்டுப்பட்டு தொழுக ஆரம்பித்து விட்டாயா? அல்லது வெளிநாட்டில் வேலை தேடி நமக்கு ஒரு மோதினாருடைய பணி கிடைத்து விட்டது, அதனால் இருக்கிற வரைக்கும் பாங்கு சொல்வோம், இருக்கிற வரைக்கும் தொலை வைப்போம், அதற்கு பிறகு போன பிறகு தொழுகையை மறந்து விடுவோம் என்பதற்காக ஒரு ஜமாத்திற்கு பயந்து தொழுதாயா? யாருக்கு தொழுதாய்? இல்ல இறைவா, என்னுடைய இறைவனுக்கு பயந்து, உனக்கு பயந்து, மனதார இந்த துரோகமும் செய்யக்கூடாது, நன்றி உணர்வை ஏற்படுத்துவதற்காக, ஒரு நல்ல உபகாரத்தை செய்வதற்காக, இறையச்சத்தை மேம்படுத்திக் கொள்வதற்காக உனக்காக தொழுதேன் இறைவா என்ற பதிலைத்தான் அல்லாஹ் அங்கே எதிர்பார்க்கின்றான். இது சரியாக விட்டால் அப்பொழுதே அல்லாஹ் ஒரு முடிவெடுத்து விடுகிறான். தொழுகை என்ற காரியத்தை தொடர்ச்சியாக செய்திருக்கக்கூடிய இவன் நோன்பு என்ற காரியத்தை கண்டிப்பாக செய்திருப்பான். ஏன்னா தொழுகாதவெல்லாம் நோன்பு வைக்கும் பொழுது தொழுகுற வைக்காம இருப்பானா? வைப்பான். தொழுகை என்ற காரியத்தை இறை தூதர் சொன்ன மாதிரி வைத்திருக்கிற இவன் மற்ற காரியங்களையும் இறை தூதர் சொன்ன மாதிரி செயல்படுத்தி இருப்பான். தொழுகை என்ற காரியத்தை எனக்காக செய்திருக்கக்கூடிய இவன் மற்ற காரியங்களையும் என்னுடைய திருப்பொருத்தத்தை எதிர்பார்த்தே செய்திருப்பான். இதே அளவுகோலை அல்லாஹ் அனைத்தையும் வைப்பான், ஏமாற மாட்டான். எதுலையாவது கோட்டை விட்டு அதை பிடிச்சுக்குவான். ஆனால் பெரும்பான்மையாக முதலாவது விஷயம் சரியாகிவிட்டால் முதல் விசாரணையின் மூலமாக இவனுடைய இலக்கு சரிகட்டப்பட்டு இவன் சொர்க்கவாசியாக மாறிவிடுகின்றான். சிறிது நேரத்தில் அல்லாஹ் தரக்கூடிய அற்புதம் என்ன தெரியுமா சகோதரர்களே? ஒருவேளை அல்லாஹ் காப்பாற்ற வேண்டும், நாமெல்லாம் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஏதாவது தவறான காரியத்திலே பிடிக்கப்பட்டு நாம் பாவியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டால் அந்த அவல நிலை வரக்கூடாது என்று பாவ மன்னிப்பு தேட வேண்டும், பாதுகாவல் தேட வேண்டும். ஒரு சந்தர்ப்பத்தில் அப்படி வந்து விட்டால், நாளை மறுமையிலே ஒருவன் நரகத்திற்கு போய் விழுந்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவன் சில பாவத்தை செய்திருக்கிறான் என்று வைத்துக் கொள்ளுங்கள், அவன் அல்லாஹ்வை வணங்கி இருக்கின்றான், அல்லாஹ்வை நம்பி இருக்கின்றான், அவனுடைய நெத்தியிலே
அந்த சஜிதாவுடைய வடுக்கள் இருக்கிறது. வடுக்கள் என்றால் நாம் உரசி நம்முடைய நெத்தியில் வரக்கூடிய வடுக்கள் அல்ல, நாம் தொழுதிருக்கிறோம் என்பதற்காக அல்லாஹ் வைத்திருக்கிற ஒரு வடுக்கள். அந்த சிந்தனைகள் நம்முடைய வடுக்கள் என்ற ஒரு அடையாளத்தை அல்லாஹ் ஒன்று வைத்திருப்பான். இவன் இவ்வளவு தொழுதிருக்கிறான் என்ற ஒரு அடையாளத்தை அவனே வைத்திருப்பான். இந்த வடுக்கள் எல்லாம் நரகத்திலே அது கரிக்கப்படாமல் அது பாதுகாக்கப்பட்டு இவன் நரகத்திலே புரண்டு கொண்டிருக்கும் பொழுது, சில பேர் நரகத்திலே போட்டு புரட்டப்படுகிற நேரத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில பேரை அந்த பள்ளிவாசலில், அதாவது சொர்க்கத்திலே, சொர்க்க சோலைகளிலே சில பேரை வாழ வைத்து வசந்தமாக சுத்த வைத்து அவர்களிடத்திலே விசாரிப்பான். சொர்க்கவாசிகளே, ஏதாவது உங்களுக்கு தேவைப்படுகிறதா கேளுங்கள், நான் உங்களுக்கு தருகிறேன் என்று சொல்வான். அல்லாஹ்வே, இந்த உலகத்திலே உன்னை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியிருக்கிறாய், அதை விட ஒரு பெருசு வேண்டுமா? அதே போல உனக்கு கட்டுப்படக்கூடியவர்களாக எங்களை ஆக்கியதற்காக எங்களை எழுப்பி சொர்க்கவாசிகளாக உண்டாக்கி எங்களுக்கு சொர்க்கத்தை கொடுத்திருக்கிறாய், இதை விட பெருசு ஏதாவது வேண்டுமா என்று கேட்பான். இவர்கள் அப்படி கேட்கும் பொழுது அல்லாஹ் சொல்வானா, உங்களுக்கு நீங்க யாராவது யாரை பத்தியாவது பரிந்துரை செய்றீங்களா என்று கேட்பான். யார் வேணாலும் முந்திர முடியாது. நீங்கள இன்ன ஆளு யாருக்கு செய்யறீங்கன்னு விசாரிப்பான். நான் இன்னும் ஆளுக்கு செய்யறேன்னு சொல்றான்னு வைங்க, அல்லாஹ் பொருந்திக்கிட்டாதான் அந்தந்த ஆளுக்கு செய்ய முடியும். யாரு செய்யணுங்கிறதையும் அல்லாத முடிவெடுப்பான், யாருக்கு செய்யணுங்கிறதையும் அல்லாத முடிவெடுப்பான். யாரு செய்யறீங்க, நீ செய்யறியா, உனக்கு நான் இப்ப அனுமதி செய்யறியா அல்ல கேட்பான். உடனே அவன் இறைவா நான் செய்யறேன் முன் வந்தான்னு வைங்க, அவன் எந்த வார்த்தையை சொல்லுவான் தெரியுமா? இறைவா, இவர் பள்ளிவாசலையே இருந்தாரு, எனக்காக வேண்டி 4 கோழி எடுத்து போட்டாரு, இந்த மாதிரி பரிந்துரையே எங்க வாயை திறக்க முடியாது, இந்த பரிந்துரை சொல்றவன் சொர்க்கவாசியா இருக்க முடியாது. எப்படிப்பட்ட சொர்க்கவாசிகள் சொல்வார்கள் தெரியுமா? இறைவா, சில மனிதர்களை நாங்கள் பார்த்தோம், காணூயு சல்லூன மானா, அவர்களை இந்த உலகத்திலே பார்த்தோம், உன்னை மட்டுமே வணங்கக்கூடியவர்களாக இருந்தார்கள், எங்களோடு அவர்கள் தொழுகையை நிலைநிறுத்தக்கூடியவர்களாக இருந்தார்கள், எங்களோடு தொழுகையை நிலைநிறுத்த எங்களுடைய சஃபில நின்று கொண்டு நாங்கள் அவர்களுடைய முகத்தை பார்த்திருக்கிற அந்த முகங்கள் எல்லாம் இங்கே சொர்க்கத்திலே பார்க்க முடியவில்லை இறைவா, அந்த முகங்கள் நரகத்திலே இருந்து கொண்டிருக்கிறார்கள் இறைவா, நீ நினைத்தால் அவர்களை நாங்கள் காப்பாற்றி விடலாம் என்று கேட்பார்களாம். அல்லாஹ் அதுலயும் யார் இணை வச்சாலும் அவளெல்லாம் கழிச்சிருவான். யார்கிட்ட ஈமான் இருக்குதோ அவர்களை மட்டும் என்ன செய்வான், காப்பாற்றுறதுக்காக சொல்வான், நீங்கள் செல்லுங்கள், இவரை நீங்கள் தொழுதிருக்கிறார்கள், உங்களோடு தொழுகையை நிலைநிறுத்திருக்கிறார்கள் என்ற காரணத்தினால் அவர்களை தூக்கிவிட்டு வாருங்கள் அல்லாஹ் சொல்வான். அப்படி அனுப்பும் பொழுது சொர்க்கத்திலிருந்து நீங்க வெளியே போங்க, நரகத்துக்கு உள்ள போங்க, நரகமே இவர்களை தீண்டாதே என்று சொல்லப்படும். எப்படி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நெருப்பு குண்டத்தில் போடப்பட்ட பிறகு நரகம் தீண்டவில்லையோ, அதுபோல இந்த சொர்க்கவாசிகள் நரகத்தை நோக்கி செல்லும் பொழுது நரகம் தீண்டாது. அந்த அளவிற்கு அவர்கள் சொர்க்கத்திலே நுழைவார்கள், தேடுவார்கள், தன்னுடைய சகோதரன் இருக்கிறானா, தன்னுடைய நண்பன் இருக்கிறானா, தன்னோடு தொழுகையை நிலைநிறுத்தியவன் இருக்கிறானா, அந்த நன்றி கடனை சரியாக செய்தவன் இருக்கின்றானா என்பதை தேடி அவனை அழைத்து நாம் சொர்க்கவாசியாக வருவதற்கு இது ஒரு வாய்ப்பு, இது ஒரு கடைசி வாய்ப்பு. நம்ம இலக்குல கொஞ்சமால் தட்டி புட்டி ஜெயிச்சிடலாம் தொழுகை இருந்தால், இல்லன்னு வைங்க நாசமா போயிடும். அல்லாஹ் காப்பாற்றணும். யாரு தொழுகையை நிலைநிறுத்தவில்லையோ அவன் நரகவாசி, அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவன். யார் தொழுகையில் சரியாக இருக்கிறானோ மறுமை வெற்றிக்கு முன்னால் இவன் சந்திக்கின்ற இந்த உலகம் இருக்கிறது அல்லவா, இந்த உலகத்தில் அவன் தெளிவான முடிவெடுப்பான். சகோதரர்களே, இவன்கிட்ட தொழுகை சரியாக இருந்தால் எல்லா காரியத்திலும் பஞ்சுவாலிட்டி சரியாக இருக்கும். 7 மணிக்கு வாடானா 7:30 மணிக்கு வந்துட்டு வர சொன்னியா, டைம் ஆகி போச்சு என்ற இந்த குற்றச்சாட்டு ஏன் வந்தது? 5 மணிக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு 5:15 வந்த புத்தி தான் இப்படி ஆக்கி விட்டுருக்குது. 5 மணிக்கு ஃபஜ்ர் தொழுகைக்கு வந்தவன் 4:55 வந்து நிக்கிறான்னு சொன்னா அந்த பஞ்சுவாலிட்டி எல்லாத்தையும் உண்டாக்கி விட்டுரும். அப்படிப்பட்ட டிப் டாப்பா இருக்கிறான்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருப்பான். இவனுக்கு பஞ்சுவாலிட்டி உண்டாகிறது போல, ஒரு ஜமாத் ஒருங்கிணைப்பு உண்டாகுவது போல, இவனுக்கு ஏராளமான நன்மைகள் வழங்கப்படுவது போல இவனுடைய உள்ளம் சிதறி போகாது. சில பேரை பார்க்கிறோம், வருகிறார்கள், வேலை தேடுகிறார்கள், கடைசியில ஒரு 500 ரூபாய் சம்பளத்துக்கும் கூட வேலை கிடைக்கவில்லை, தேடுகிறார்கள், பார்க்கிறார்கள், என்னடா பண்றது, சூசைட் பண்ணலாமா, கடன் வாங்கிட்டு வந்துட்டோமே என்றெல்லாம் மனம் பதறிய நிலையில் உளர ஆரம்பிக்கிறார்கள். இந்த நிலைக்கு வந்த காரணம் அல்லாஹ்வுடைய நம்பிக்கை இழப்புதான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல தொழுகை இல்லாதவர்களுடைய நிலையை இப்படித்தான் சொல்கிறான். குலிக்கல் இன்சான் லைஃபா, மனிதன் பலகீனமாக படைக்கப்பட்டிருக்கின்றான். அவனுக்கு ஏதாவது ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டால் பதறி போய் விடுகின்றான், நன்மை ஏற்பட்டு விட்டால் அதை தடுக்கிறான், அடுத்தவனுக்கு நன்மை கிடைக்க கூடாது என்று தடுக்கிறான், தீங்கு ஏற்பட்டால் பதறுகிறான். அப்படின்னு அல்லாஹ் சொல்லிட்டு இந்த நிலையெல்லாம் பொதுவான எல்லா மனுஷனுக்கு வரும், இல்லல் முசல்லூன், தொழுகையாளிகளுக்கு மட்டும் இந்த நிலைமை வராதுங்கிற அல்லாஹ்.
யார் தொழுகையில் சரியாக இருந்தார்களோ அவர்களுக்கு இந்த நிலை வராது. எப்படிப்பட்ட தொழுகையாளிகள்? அல்லதீனஹும் ஃபீ ஸலாத்திஹிம் தாயிமூன், அவர்கள் தங்கள் தொழுகையில் நிரந்தரமாக இருப்பார்கள். நிரந்தரமாக தொழுகையை பேணக்கூடியவனுக்கு ஒரு முடிவின் பக்கம் குழப்பம் ஏற்படாது, ஒரு சிந்தனையின் பக்கம் ஆட்டம் காண மாட்டான். டிஎன்டிஜே வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள், வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரர்களுக்கான ஒரு மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ₹90 மட்டுமே, கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் டிஎன்டிஜே வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. ஒரு செய்தி அவனுக்கு சொல்லப்படும் பொழுது பதறி போக மாட்டான், பதட்டப்பட மாட்டான், பரிதவிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய நம்பிக்கையில் உறுதியோடு நிலைத்திருப்பான் என்றால் அவன் தொழுகையாளியாக, தொழுகையில் நிரந்தரமானாக இருந்திருக்க வேண்டும். இருந்திருக்கிறவன் இப்படி ஸ்ட்ராங்கா இருப்பான் அல்லாஹ் சொல்றான். நம்ம இந்த உலகத்தில் நமக்கு தேவையே உறுதியான நிலைப்பாடு தானே. எந்த வேலைக்கு போலாங்கிறதுக்கும் உறுதியான நிலைப்பாடு வேணும், எந்த படிப்பு படிக்கலாங்கிறதுக்கும் உறுதியான நிலைப்பாடு வேணும், எந்த பெண்ணை திருமணம் முடிக்கலாங்கிறதுக்கும் உறுதியான நிலைப்பாடு வேணும், எந்த வீட்டுல சம்பந்தம் பேசுறதுக்கும் உறுதியான நிலைப்பாடு வேணும், திருமணம் முடிச்சு நம்முடைய குழந்தையை எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்த்தலாங்கிறதுக்கும் உறுதியான நிலைப்பாடு வேணும். எல்லா விஷயத்திலையும் உறுதியான நிலைப்பாடும் வேணும். அதுல ஏதாவது நஷ்டம் ஏற்பட்டா அதை தாங்கிக்கிற மனப்போக்கும் வேணும். இந்த 2 இல்லாட்டி மனசு நாசமா போயிடுவான்ல. அந்த 2 அல்லாஹ் மிக தெளிவா சொல்றான், நீ தொழுகையை நிலைநிறுத்து, அதை நான் உனக்கு தருகிறேன். ஏகத்துவ கொள்கைக்கு ஒருவன் வந்து விட்டானே ஆனால் அவனிடத்தில் வர வேண்டிய முதல் அடிப்படை இதுதான், தொழுகைதான். இந்த தொழுகையினுடைய அம்சத்தை ஒருவன் ஏற்றுக்கொள்வானே ஆனால் இந்த உலகத்தில் அவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே சிறப்பாக, சீராக, தெளிவாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்று பொருள். அந்த தொழுகையினுடைய தொடர்ச்சி நாளை மறுமையிலே முதல் கேள்விக்கான பதில், இறைவா உனக்காக தொழுதிருக்கிறேன், அதை தொடர்ச்சியாக தொழுதிருக்கிறேன், அதை முறையாக தொழுதிருக்கிறேன், யாருக்காகவும் அந்த தொழுகையை அமைத்துக் கொள்ளவில்லை என்ற ஒரு சரியான ஒரு பதில். மற்ற எல்லா கேள்விகளும் இந்த அளவுகோலில் தான் இருக்கும் என்ற ஒரு பதில் மூலமாக அவன் அப்படியே சொர்க்கத்திற்கு நுழைகிறான் என்றால் இந்த முதல் கேள்வியினுடைய பதில்தான் இந்த உலகத்தில் நம்முடைய வாழ்க்கையின் முதல் இலக்காக, நமது இலக்காக இருக்க வேண்டும். அந்த தொழுகை விஷயத்திலே எந்த சந்தர்ப்பத்திலும் சரி, நம்முடைய வேலைகள், நம்முடைய வெற்றிகள், எப்பேற்பட்ட நண்பர்கள், எப்பேற்பட்ட கூட்டங்கள், எப்பேற்பட்ட நிகழ்ச்சிகள், எப்பேற்பட்ட ஃப்ரெண்ட்ஷிப்புகளாக இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட முக்கியமான விஷயங்களாக இருந்தாலும் சரி, தொழுகையை முடித்து விடுவோம், மற்றதை அப்புறம் பேசிக்கொள்வோம் என்ற ஒரு சிந்தனை நமக்கு வராத பட்சத்தில் நாம் இந்த இலக்கை அடைய முடியவே முடியாது. எந்த சந்தர்ப்பத்திலும் நாம ஃபர்ஸ்ட் தொழுகணும் என்ற முடிவுக்கு நாம் வந்துவிட்டால் நம்முடைய இலக்கில் நாம் தெளிவாக இருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்முடைய துஆக்களை கபூலாக்குவான். ஏனென்றால் ஒவ்வொருவனும் ஒவ்வொரு வக்திலும் நாம் தொழுகும் பொழுதுதான் அல்லாஹ்விடத்தில் ஒரு முக்கியமான பிரார்த்தனையை கேட்கின்றோம். அந்த பிரார்த்தனை அல்லாஹ் ஸ்ரீவர நமக்கு எப்பொழுது தருவான் தெரியுமா? இஹ்தின ஸிராத்தல் முஸ்தகீம் ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலல்லாலின். இறைவா, வழிகட்டவர்களுடைய வழி எனக்கு தேவையில்லை, உன்னுடைய கோபத்திற்கு ஆளானவர்களுடைய வழி எனக்கு தேவையில்லை, உன்னால் அருள் புரியப்பட்ட நபிமார்கள் ஏற்றுக்கொண்ட அந்த இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய அழகான வழி எங்களுக்கு காட்டி இறைவா என்று கேட்கின்றோமே. நமக்கு தெளிவான பாதை எது என்று இந்த உலகத்தில் நமக்கு காட்டுவதற்கும் இந்த தொழுகை தான் அவசியப்படுகிறது. இந்த உலகத்தில் நம்முடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்ய சரியான சிந்தனையை ஏற்படுத்துவதற்கு இந்த தொழுகை அவசியப்படுகிறது. முனாஃபிக்கீன்களும் கூட சில வக்து தொழுகிறார்கள் என்றால், அப்படிப்பட்ட தொழுகை கொஞ்சம் கூட நம்மிடத்தில் இல்லை என்றால் நாம் முனாஃபிக்கீன்களை விட கேவலமானவர்கள் என்பதையும் ஒரு பக்கம் சிந்திக்க வேண்டும். இன்னொரு பக்கம் முனாஃபிக்கீன்களை விட நாம் தொழுகையில் சரியாக இருப்போமே ஆனால் அவர்களை விட சிறந்தவர்கள் உண்மையான முஸ்லிம்கள், அல்லாஹ்வுடைய பார்வையிலே நாம் சிறந்தவர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அல்லாஹ்விடத்திலே நாம் இந்த உலகத்திலே உரையாடி கொண்டிருக்கிற இந்த தொழுகை என்ற உரையாடலிலே நாம் சரியாக இருந்து விட்டால் நாளை மறுமையிலே அந்த படைத்த இறைவனை நேராக சந்தித்து சொர்க்கம் என்ற வெகுமதியை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பினை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவருக்கும் தந்தருவானாக. இந்த தொழுகையின் நிலையாக தொடர்ச்சியாக இருக்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன யர்சூனல் ஃபிர்தௌஸ் ஹும் ஃபீஹா காலிதூன். அவர்கள் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்திலே அவர்கள் நிரந்தரமாக இருக்க போகிறார்கள் என்று சொன்னானே. அப்பேற்பட்ட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற சொர்க்கத்தை நாம் அடைவதற்கு நம்முடைய இலக்காக மறுமையின் முதல் கேள்வியாக இருக்கிற தொழுகையை தொடர்ச்சியாக தோழமையாக்கிக் கொள்ளக்கூடிய நல்ல மக்களாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிருவானாக. வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.
الله